Praise the Lord. எவ்வளவு பெரிய வசனம், புரியுதுங்களா? சந்தோஷமா சந்தோஷமா praise the Lord ன்னு சொல்லிருப்பீங்க. அந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்கனாக்கா Praise the Lord. என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்று நித்திய ஜீவன், நித்திய காலமும் நாம அவரோடு வாழ்ற அந்த வாழ்க்கை ஆண்டு கொடுத்துட்டார். இல்ல நாம செத்துட்டாக்கா எல்லாரும் ஒரு நாள் சாப்பிட்டுதான் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோமா? கண்டிப்பா போயிடுவோம். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, என்னை என் வார்த்தையை விசுவாசித்து என்னை அனுப்பின தந்தை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. அவனுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, கேரண்டி கொடுக்கிறார். அப்பனா இந்த வார்த்தையை வாசிக்கணும் தானே? நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கணும் தானே? வாசிக்கணும். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த வார்த்தையால் என்ன போஷிக்கிறாரு. இந்த வார்த்தையால் என்ன பலப்படுத்துறாரு. அவருடைய உடலையும் ரத்தத்தையும் என்ன கொடுத்து என்ன பலப்படுத்துறாரு, என்ன வாழ வைக்கிறாரு. இப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? அதே யோவான்ல 11:25 வாசிக்கும். என்ன சொல்றாரு? I am the resurrection and the life. உயிரும் உயிர்ப்பும் நானே. உயிரும் உயிர்ப்பும் நானே. ஏசப்பா என்ன சொல்றாரு? அவர்தான் உயிர்த்தெழுதல். அவர்தான் உயிரும் உயிர்த்தெழுதலும். அப்புறமா இறப்பும் வாழ்வும் நானே. உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். உயிரோடு இருக்கும்போது என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரும் உயிர்ப்பும் நானே. உயிரும் உயிர்ப்பும். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வரணும். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வரணும். அந்த உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள வரணும். நான் இந்த வேதத்தை வாசிக்கணும். ஏசப்பாவோடு உறவு கொள்ளணும்ல. ஏசப்பாவோடு உறவு கொள்ளணும். அவர்தான் ஜீவன். அவர்தான் ஜீவன். அவர்தான் உயிர். அவர்தான் உயிர் தெழுதல். அந்த உயிர் தெழுதல் வல்லமை எனக்குள்ள வரணும். வாசிங்க எபிரேயர் 4:12 மறுபடியுமா. என்ன சொல்றாரு? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஒருத்தர் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஆற்றல்
வாய்ந்தது, வல்லமை உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ம், இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. அவருடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு புத்தி ஊடுருவது. ஆனா அந்த வார்த்தை ஒண்டிதான் நமக்குள்ள போக முடியும். ஆன்மாவையும் உயிரையும் பிரிக்குது. Praise the Lord. எலும்பு மூட்டையும் மச்சையும் எலும்போ மூட்டையோ மச்சையோ அதுக்குள்ள கூட போகுது இந்த வார்த்தை. உள்ள போகுது. எவ்ரி பார்ட் ஆஃப் மை பாடி, எல்லாத்துக்குள்ளும் இந்த உயிர் தெழுந்த வல்லமை, உயிரும் உயிர்ப்பும் நானே. என் வார்த்தை கூர்மையானது, ஆற்றல் மிக்கது. நமக்குள்ள எல்லாம் போது அந்த வார்த்தை. ஏன் நம்ம வாசிக்க மாட்டேன்றோம்? நாங்கெல்லாம் இந்த பைபிள்ல எடுத்துன்னு போகும்போது ப்ரேயர் பண்ணிட்டு, நீங்க பெண்டகோஸ்டா அப்படின்னு நீங்க அழலிய கூட்டத்தாரா எங்களை பார்த்து கேலி பண்ணுவாங்க, கேட்குவாங்க. பரவாயில்ல, we are fools for him. இந்த வார்த்தை நம்ம உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வாசிச்சோம். இத தியானி, இத கேளு, இந்த உன் உள்ளத்துல வச்சுக்கோ. இது உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உன் எலும்புக்கெல்லாம் பலன்னு. இந்த வார்த்தை உயிர் தெழுதலும், உயிரும் உயிர் தெழுதலும் நானே என்று சொன்னவரு எனக்குள்ள வார்த்தையா என் எலும்புகளுக்குள்ள